ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளண்டி டெக். எஸ்டி சேவை குழுமத்தின் சார்பாக பள்ளப்பட்டி ஆஜி ஹபீப் சாதி மாலில் நடைபெற்ற பயான் நிகழ்ச்சியில் திருமறையாம் அல்குர்ஆனின் திருவமுதான அறக்கருத்துக்களை தீர்க்கமாய் தன்னுடைய பேச்சு திறனினால் பல தமிழக பயான் மேடைகளிலும் ஒலித்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் தலை சேர்ந்த உலமாக்களுள் ஒருவரான ருத்துஃபுல்லா பிகாம் பிலாலி அவர்களின் உரையே இந்த காணொளி. وحفيظه على وحيه وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال جل وعلا في كلامه الأعلى: ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: إن لكل أمة فتنة أمتي المال. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் ஹஜ்ரத் நபிகள் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியேற்று வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக புனிதமான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். எஸ்டி கல்வி குழுமத்தினுடைய இந்த 8ஆம் ஆண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த வாசத்திற்கும் குறித்தான எனது தந்தை அவர்களே, ஃபைசுல் பாக்கியாத் கல்வி குழுமத்தினுடைய நிறுவனம், பள்ளப்பட்டி நகர ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் பிலால் அவர்களே, நஃப்ஸி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை ஓஎஸ் மூலியமாக, ஆண்ட்ராய்டு மூலியமாக ஆன்மீகத்தை டிஜிட்டல் வழியாக நமக்கு மிக எளிமையாக புரிய வைத்த கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் இருக்கான ஷேகுனா பிலால் அவர்களே, அத்தோடு இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த பாசத்திற்கும் இருக்கான கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, ஆண்டவர்களே, சார்ந்தவர்களே, தாய்மார்களே, சிறார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நிகழ்ச்சி ஆரம்பத்திலிருந்து சிறப்புரை என்று என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். நம்ம நிகழ்ச்சி துவங்கியதிலிருந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். உண்மையிலேயே சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்றால் நம்ம பொதிகை மைதின் சார் தான் ஆற்றணும். அவருடைய அந்த ஒருங்கிணைப்பு என்பது உண்மையிலேயே சிறப்புரை தாண்டியதாகத்தான் அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறப்புரை ஆற்றுவதற்குண்டான வயதோ ஆகையோ அனுபவமோ இல்லாவிட்டாலும் கூட பெரியோர்களின் வார்த்தைக்கு எனக்கு ஒரு சில வார்த்தைகளை பரிமாற்றங்களாக உங்களுக்கு மத்தியிலே முத்தாய்ப்பாக சொல்லி நான் சுருக்கமாக நிறைவேற்ற வருகிறேன். கடந்த ஆண்டு எஸ்டி கல்வி குழுமத்தினுடைய 7ஆம் ஆண்டு விழாவிலேயும் அழைத்தார்கள். வரையில்லாத சூழ்நிலை, அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். இந்த ஆண்டும் விட்டுவிடுவார்கள் என்று நினைத்தேன். விட்டபாடுகளை தொடர்ந்து அவர்கள் அழைத்து ஒரு சிறிய கருத்துரையை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, என்ன பேச வேண்டும் என்று கேட்டபோது கல்வி குறித்து பேசினால் நன்றாக இருக்கும், அது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்று எனக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் மிக அழுத்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைய இந்திய தேசத்திலே இஸ்லாமிய சமூகம் அவர்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் பல பிரச்சனைகளுக்கும் சிக்கலுக்கும் மத்தியிலும் பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் இருந்து கொண்டிருப்பதை சுயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தற்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிக்கலான சூழ்நிலையிலே
இந்திய தேசத்தில் வாழ்ந்த கடந்த கால இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எதிர்காலத்தின் அவசியம். அதை நிகழ்காலத்தோடு ஒப்பிட்டு நமக்கான எதிர்காலத்தை திட்டமிட்டுக் கொள்வது என்பதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்தியாவுடைய வரலாற்றுடைய ஆரம்பகால பக்கங்களிலே அப்படியே தொடங்கி நாம் படிக்க ஆரம்பித்தால் 1706ஆம் ஆண்டு டெல்லி சுல்தானியர்களின் ஆட்சி தொடங்கி அவர்களின் ஆட்சிக்கு பின்பாக பல மன்னர்கள் பல பரம்பரைகள் ஆட்சி செய்து கொண்டு வந்து 1525 அங்கே இஸ்லாமியர்களின் ஆட்சி முடிந்து அடுத்து 1526 தலை சிறந்த பாபரின் ஆட்சி, முகலாயர்களின் ஆட்சி அங்கே ஆரம்பிக்கிறது. முகலாயர்களின் ஆட்சி 1526 ஆரம்பித்து 1858 இரண்டாம் மஹமூத் ஷாவோடு முடிகிறது. ஒரு ஏறத்தாழ இந்திய தேசத்தினுடைய ஆளுமைகளாக, அரசர்களாக, இந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய பிரஜைகளுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் 1206 தொடங்கி 1857 இரண்டாம் மஹமூத் ஷா வரைக்கும் ஏறத்தாழ 800 ஆண்டுகால இந்தியாவுடைய வரலாற்றில் அரசியலில் தலைவர்களில் மன்னர்களில் அத்துணை நபர்களும் இஸ்லாமியர்கள். ரொம்ப சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைய இந்திய தேசத்தினுடைய வளர்ச்சி, இன்றைய இந்திய தேசத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் முகலாயர்கள் தொடங்கியதற்கு முன் ஆட்சி செய்த அத்துணை நபர்களுமாக இருக்கிறார்கள். ஒரு விதத்திலே பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஒரு விதத்திலே இஸ்லாமியர்கள் அடிப்படையிலே நாம் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இன்னொரு புறத்திலே பார்க்கிறோம், 800 ஆண்டுகால இந்தியாவின் இஸ்லாமியர்கள் ஆட்சிகளுக்கு மத்தியில அந்நிய படையெடுப்பு என்று 1400 போர்த்துகீஸ் உள்ளே வந்தான், டச்சுக்காரன் உள்ளே வந்தான், பிரெஞ்சுக்காரன் உள்ளே வந்தான், ஆங்கிலேயன் உள்ளே வந்தான். அத்துணை நபர்களையும் இந்தியாவை அடிமைப்படுத்துவதை விட்டும், இந்தியாவுடைய வளமிக்க செல்வங்களை தூக்கிச் செல்வதை விட்டும் தடுத்து நிறுத்தி அதற்காக வேண்டி தன்னுடைய பொருளையும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்த ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அந்த சமூகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகமாக இருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கணக்கிட முடியாத பொருட்களின் தியாகத்திற்கு பின்னால், எண்ணிலடங்கா உயிர்களுடைய தியாகத்திற்கு பின்னால் தான் நம் இந்திய தேசத்தினுடைய சுதந்திரமும் பட்டுளி வீசி மறக்கின்ற இந்திய தேசத்தினுடைய கொடியுடைய வேறாக நம் இஸ்லாமியர்களின் இரத்த கிழங்கே தண்ணீராக ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதும் பெருமை. ஆனால் இப்படியே பெருமை பேசிக்கொண்டே சென்றுவிட முடியாது. பாரம்பரியத்திற்கு சொந்தமானவர்கள், நாம் வீரத்திற்கு சொந்தமானவர்கள், ஆண்ட பரம்பரைகள், அரசர்களுக்கு சொந்தமானவர்கள். ஆனால் ஒரு 1857க்கு பின்பாக நாம் அப்படியே பார்த்து படித்து வருகின்ற நேரத்தில் சுதந்திரம் கிடைக்கிறது. சுதந்திரம் அடைந்து இன்றோடு நாம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த 75 ஆண்டு கால இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு காரணமான ஒரு சமூகம் ஒரு நிற்கிறையாய் நிற்கிறது, பரிதவித்து நிற்கிறது, தன்னந்தனியாக நிற்கிறது, எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இருக்கிறது, யாரை சார்ந்து வாழ்வதென்று தெரியாமல் திக்கித்தனர் இருக்கிறது என்று சொன்னால் சுதந்திரத்திற்கு உயிரை கொடுத்த ஒரு சமூகம் என்று அனாதையாக நிற்கிறது என்பதுதான் உண்மை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த வரலாற்றை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இஸ்லாமியனாக அதே நேரத்தில் நம் எதிர்கால சமுதாயமான நம்முடைய குழந்தைகள் இந்திய தேசத்தில் ரொம்ப கட்டமைப்போடு பாதுகாப்போடு அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் கடந்த காலத்தில் நம்முடைய பாரம்பரியத்தை தெரிந்து கொள்வதோடு நிகழ்காலத்தை தயார் செய்வது என்பது நமக்கான கட்டாயமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய அறிக்கைகள் அத்தனை எப்படி தெரிவா இருக்கிறது? முல்லா வித்த கழுத மாதிரி தான் இருக்கு. முல்லா வித்த கழுத, முல்லா பஜார்ல நிற்கிறார், ஒருத்தர் கழுதையை கொண்டு வரலாம். இந்த கழுதையை வித்தாகும், காலையில் இருந்து நிற்கிறான், மாலை ஆயாச்சு, கழுதை வித்தபாடி இல்லை. முல்லா கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? இந்த கழுதையை கொஞ்சம் வித்து கொடுத்தா உனக்கு கொஞ்சம் பணம் தரேன். அப்ப அந்த முல்லா சொன்னாரு, சரி வித்து தரேன். அப்போ ஒரு மேடையில் ஏறி இந்த கழுதையை நிற்பாட்டு, நானும் பக்கத்துல நிற்கிறேன், கீழே மட்டும் நின்றா போதும், 1 மணி நேரத்துல இந்த கழுதையை நான் வித்து தர்றேன் அப்படிங்கிறார். அவனும் கழுதையை மேடையில் ஏற்கலாம், அவனும் கழுதையை மேடையில் ஏற்கலாம். முல்லாவும் ஏறி நின்று ஆரம்பிச்சாரு தன்னுடைய பிரசங்கத்தை.
இது பார்ப்பதற்கு கழுதை, உண்மையில் இது கழுதை அல்ல குதிரை. இது உண்மையில் கழுதை அல்ல குதிரை. இது பார்ப்பதற்கு கழுதை, இது உண்மையில் கழுதை அல்ல பசு. ஒரு நாளைக்கு காலையில் 10 லிட்டர் பாலும் சாயங்காலம் 10 லிட்டர் பாலும் தரும். ஏன்னா வாங்கிட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இது உண்மையில் கழுதை அல்ல குதிரை. 1 மணி நேரத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வேகமா ஓட ஆரம்பிக்கும். அதோடு மட்டுமல்ல, ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, நீ எத்தனை பேர் உட்கார்ந்தாலும் உங்க அத்தனை பேரையும் இது உங்களுடைய இலக்கிற்கு கொண்டு போய் விட்டு வந்துவிடும். இவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறார். கூட்டம் கூடிருச்சு. ஒருத்தர் சொன்னா என்ன ரேட்டுன்னு சொல்லி உடனடியா வாங்கிக்கிறேன் அப்படின்னு. முல்லா சொன்னாரு, நீ என்ன செய்ய, ஒரு 100 மிருகம் கொடுத்து இந்த கழுதை வாங்கிட்டு போய்க்கப்பா அப்படின்னாரு. அவனு 100 மிருகத்தை எடுத்து கரெக்டா கையில நீட்டு இந்த கழுதைக்கு சொந்தக்காரன் வந்துட்டா, இந்த கழுதை நான் விற்கிற மாதிரி இல்லை அப்படின்னு. இந்த கழுதைய நான் விற்கிற மாதிரி இல்லை அப்படின்னா முல்லா கேட்டாரடி, காரியம் கைகூடி வர்ற நேரத்தில் இப்ப வேணாங்கிறிய, 1 மணி நேரமா உட்காந்து பேசி 100 மிருகம்ஸுக்கு விற்கிறான்னு வந்தா நீ வேணாங்கிறிய அப்படிங்கிறப்ப அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் சொன்னா, என் கழுதையை பத்தியே எனக்கு இப்பதான் தெரியுது நீ சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னா, இவ்வளவு நாளா எனக்கு தெரியல, இது பாட்டு தெரியல, இது என்னை வேகமா கூட்டிட்டு போகணும்னு தெரியல, எத்தனை பேர் வேணாலும் என்னை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியல, எனக்கு இந்த கழுதை எனக்கு வேணும், நான் விற்கிற மாதிரி இல்லை, மன்னிச்சுக்க அப்படின்னு கழுதையை கொண்டு போன மாதிரி தான் இன்றைய அரசாங்கத்தினுடைய அத்துணை செயல்பாடுகளும் அறிக்கைகளும். செயல்பாடுகள் ஒன்றும் இல்லை, அங்க ஒரு சமூகத்திற்குண்டான பாதுகாப்பு அம்சங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நடைமுறையில சீக்கியர்கள் இருக்கக்கூடிய அந்த விவசாய போராட்டத்திற்கு உண்டான பாதுகாப்பும் எந்த விதமான கருத்து சித்தாந்தமும் எதிர்வனையும் அரசாங்கத்திடத்துல இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை, ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உலக அளவில் இந்தியா வல்லரசு நாடை போன்றவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது முல்லாவுடைய கழுதை கதையை போன்றதுதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நபியார்களே, இந்த சூழ்நிலையில் தான் நாம் இஸ்லாமியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நாம் இஸ்லாமியர்கள் மிகைந்து வாழ்கின்ற, இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழ்கின்ற இஸ்லாமிய ஊரின் இந்த பெயர் காட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தின் கட்டாயம் உங்களுக்கு இல்லை என்றாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான பாதுகாப்பு அம்சத்தை பல ரூபங்களிலே ஏற்படுத்துவது நமக்கான அவசியம். உங்க ஹயாத்துல நம்ம பாதுகாப்பா வாழ்ந்துருவோம் அப்படிங்கிறதே சந்தேகம் தான் இல்லை. நாம் பாரம்பரியத்தோடு பேசிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? இந்தியாவில் எல்லாத்தையும் கொடுத்தோம், ஆனா இன்னைக்கு நீ யாருன்னு நம்மளை பார்த்து கேட்கலாம். எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தோம், நம்மளை யாருன்னு கேட்கலாம். நீங்கள் வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள். இந்தியாவுடைய கட்டட கடைகளை மிக அழகாக, மிக நேர்த்தியாக, மிக நுணுக்கமாக உருவாக்கி தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நாகரிகமான ஆடையை காட்டி தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். பிரியாணி, குஸ்கா, ஜாங்கிரி என்று உணவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நல்ல சுவை மிகுந்த உயர்தரமான உணவை உருவாக்கி தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். நீண்ட பட்டியல்களுக்கு மத்தியில இந்த இந்திய தேசத்தை உருவாக்கி தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கான நிலைமை என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு அரசாங்க அடிப்படையில், ஒரு அதிகார அடிப்படையில் நாம் வரலாற்றை குறித்து படித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர்களாக 15 பேர் இருந்திருக்கிறார். இந்த 15 பேர்ல 75 ஆண்டு கால இந்தியாவுடைய வரலாற்றில் 4 பேர் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார். இந்தியாவுடைய துணை ஜனாதிபதிகளாக, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக 15 நபர்களிலே 3 நபர்கள் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய பிரதம மந்திரிகளாக இதுவரைக்கும் மோடியுடைய ஆட்சி உட்பட 18 நபர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டராக. ஆனால் சாபக்கேடு என்ன தெரியுமா? இதுவரைக்கும் 75 ஆண்டுகளில் ஒரு பிரதம மந்திரியும் இஸ்லாமியனாக இருந்ததில்லை. இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள், CJI, இந்தியாவுடைய மொத்த நீதிபதிகளுக்கெல்லாம் அவர்தான் தலைவர். 47 CJI இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. அதில் நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய 4 பேர் மட்டும் தான் இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக பல 100 நபர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது தொடர்ந்து 25 ஆண்டுகள்ல பல 100 நபர்களுக்கு மத்தியில் இஸ்லாமியன் என்பவன் 10 நபர்கள் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தோம் என்றால் அக்கா ஆணி ஆணையாக பிரிச்சு சொல்ல முடியும். ஆனால் சொல்வதற்குண்டான நேரமில்லை என்பதால் புள்ளி விவரங்களை முடித்துவிட்டு நான் மைய கருத்துக்கு வருகின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விட இந்திய தேசத்தில் 2வது மிகப்பெரிய சமூகம் நம் சமூகம். 2வது மிகப்பெரிய
பொருளாதாரத்துல, அரசாங்கத்தின் மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா நிலைகளிலும் இந்தியாவுடைய 75 நாடுகளில் நம்முடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கிறது? தலித் மக்களை விட, பழங்குடி மக்களை விட, மலைவாழ் மக்களை விட மிக கேவலப்பட்டு நிற்கிறது. மிக கேவலப்பட்டு நிற்கிறது. சீக்கியர்கள் வெறும் 1% இருக்கிறார். ஆனால் இந்தியாவில் அவன் இல்லாத துறைகள் கிடையாது. இந்தியாவில் இல்லாத துறைகள் கிடையாது. எந்த துறை எடுத்தாலும் அந்த துறையில் ஒரு சீக்கியனா இருப்பான். அவன் சீக்கியம் ஒரு கிழக்கா இருக்க மாட்டான். சீக்கியம் அவன் மேல்மட்ட அதிகாரிகளாக கையிலே இருக்கிறார். சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், கடந்த காலம் பெருமைக்குரியதாக இருக்கின்ற அதே நேரத்தில் நிகழ்காலத்தில் நாம் ஒதுக்கி வைக்கப்படுகிறோம் என்கின்ற விஷயத்தை முதல்ல நாம் புரிஞ்சு கொள்ளணும். முதல்ல அந்த பொது புத்தி, பொது அறிவு என்பது கூட சற்று குறைவாக இருப்பது என்பது நமக்கு கவலையை தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, பாரம்பரியமாக வளர்ந்து வந்த 800 ஆண்டு கால இந்தியாவின் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு நீ யார் என்று கேட்கப்பட்டு நாம் ஒதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே இந்த வாழ்க்கையை நாம் அப்படியே பெருமானாரோடு திருப்பி பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயதுல நபித்துவம் கொடுக்கப்பட்டு தன்னுடைய தீனுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நபராக ஆரம்பிக்கிறார்கள். அன்னை கதீஜா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படியாக விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு அப்படியே தொடங்கி மக்காவுடைய 13 ஆண்டு கால நிதானம் விவேகத்திற்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிடந்த 10 ஆண்டு கால மதீனாவுடைய வாழ்க்கை ஒன்றில் தொடங்கி இன்றைக்கு உலகமயமாக்கல் வரைக்கும் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நபி என்கின்ற சிந்தனையை தாண்டி இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமூகத்தின் தலைவராக நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் பெருமானார் பயணித்து வந்த அந்த வாழ்க்கை தான் இன்றைய இஸ்லாமிய சமூகம் தவறுவிட்டு பதிலளித்துக் கொண்டிருக்கிறது. பெருமானார் அந்த நேரத்தில், அந்த காலத்தில், அந்த சூழ்நிலையில் எது வேண்டும் என்று மிகச்சரியாக துல்லியமாக நேர்த்தியாக திட்டமிட்டு அதற்குண்டான அந்த வாழ்க்கையை, அதற்குண்டான வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் அழகா திட்டமிட்டு அமைச்சு கொடுத்தார். வெறும் 23 வருஷம். முதல்ல நான் அழுத்தமாக சொல்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுங்க, நபிங்க, எனவே நடந்திருக்கும். இல்லை, பெருமானாரை நபியாக அனுப்பியதே காரணம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் தோற்றத்தில் ஆன்மீக ரீதியாக நிறைய கருத்துக்கள் உண்டு. ஆனால் மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி எப்படி ஜெயித்தாங்க, ஒரு சமூகத்தை எப்படி உருவாக்கினார்கள் என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் அவற்றை ஆராய வேண்டும். அதோடு மட்டுமல்ல, உஸ்வத்துல் ஹஸனா, பெருமானார் அழகிய முன்மாதிரி. எல்லா விஷயத்திலேயே சமூக கட்டமைப்பில் பெருமானாரை மிஞ்சி உலக தலைவர்கள் யாருமே இருக்க முடியாது. வரலாறு சொல்லணும் அப்படின்னா பெருமானார் உலகத்தினுடைய எல்லா தலைவர்களுடைய வரலாற்றை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பெருமானாருடைய வரலாற்றில் எல்லா பக்கங்களும் உண்டு. சமூகம் உண்டு, குடும்பம் உண்டு, அரசியல் உண்டு, அந்த ரங்கம் உண்டு. அது அத்தனையும் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இருக்கிறது. அது அத்தனையும் சுத்தமா இருக்கிறது. உலகத்தின் எந்த தலைவருடைய வாழ்க்கையில நீங்க அவர் சார்ந்த துறையை பற்றி மட்டும்தான் பேச முடியுமே தவிர அவர் குடும்பத்தை பற்றி நீங்க பேச முடியாது. யாரா இருந்தாலும் சரி, பெருமானாருக்கு மட்டுமே சொந்தமான சிறப்பு. சரி, பெருமானாருடைய அந்த நேர திட்டமிடல் எப்படி இருந்தது, அந்த திட்டமிடலை ஒப்பிட்டு நமக்கான வாழ்க்கையை நாம் கட்டமைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தேவை என்ன, அன்றைக்கு தேவை என்ன? சொந்த ஊர் மக்கள் அடிக்கிறார், சொந்தக்காரன் அடிக்கிறார், உறவுக்காரன் அடித்து விரட்டுகிறார். வழிகள் தாங்க முடியல. பெருமானாருடைய உத்தரவு கிடந்த சில சஹாபாக்கள் முதல் ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு போனாங்க, 2வது ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு போனாங்க, 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க என்பது வரலாறு. இங்கே அவர்கள் ஒதுங்கி செல்லவில்லை. அவர்கள் சஹாபாக்களை ஒதுங்கி போக செல்லவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கான பலத்தை நாம் உருவாக்க வேண்டும். நமக்கான அங்கீகாரம் என்று முடிவெடுத்துட்டாங்க. என்ன தேவை என்பதை முடிவெடுத்துவிட்டு 23 ஆண்டு காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மிக அழகியாக நேர்த்தியாக வடிவமைக்கிறார்கள். ஒரு சிற்பியாக என்ன தேவைப்படுச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 2 விஷயம் தான். ஒன்று ஆட்பலம், முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் நிறைந்திருக்கிறது. 2வது என்ன வேண்டும்? அதிகாரம் வேண்டும். 2வது அதிகாரம் வேண்டும். இது நாம் ஆழமாக விளக்க வேண்டும். பெருமானார் பணத்தை தேடல, செல்வத்தை தேடல, அந்தஸ்தை தேடல. 2 விஷயம்தான். ஒன்று தகுதியான ஆட்கள்
தேவை. ரெண்டாவது அவர்களுக்கான அதிகாரம் தேவை. 13 வருஷம் நிதானமான சஹாபாக்களுக்கு முதல்ல அல்லாஹ்வை குறித்து ஏகத்துவத்தை குறித்து எல்லாம் கற்றுக் கொடுத்தார். சஹாபாக்களே சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அல்லாஹ்வை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இப்போ பெருமானார் மதீனாவுக்கு வந்தாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ப யார் ரசூலுல்லாஹ் எனக்கு நசீஹத் செய்யுன்னு கேட்டா பெருமானார் சொல்லுவாங்க, நிறைய பேசினா உங்களுக்கு போர் அடிச்சு, எனவே நான் சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். இன்று காலையில கொஞ்ச நேரம், மாலையில கொஞ்ச நேரம், தேவைப்பட்டா இடை நேரங்கள் ஒரு நேரத்தை பெருமானார் சொல்லிக் கொடுத்தார். மக்காவுடைய 13 வருஷம் அல்லாஹ் பத்தி முழுசா முடிச்சாச்சு. வாழ்க்கையை நீங்க ரொம்ப தெளிவா படிச்சீங்கன்னா பெருமானார் முதல் 13 வருஷம் நபியாக அடிப்படையில் செயல்பட்டார்கள். ஆனால் மதீனாவுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையில நபி என்கின்ற அந்த நுபுவத்தோடு ஒரு அரசியல் தலைவராக, தளபதியாக ஒரு சமூகத்தை மிகச்சரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைச்சாங்க. இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க பத்ர் களத்திலே இறங்கி நிற்கிறார்கள். என்ன தேவை? 13 ஆண்டுகள் என்னை அடித்தாய், உதைத்தாய், ஓரப்படுத்தினாய், நான் உன்னை விட்டு ஒதுங்கி வந்து விட்டேன், இங்கேயும் நான் வாழ்வதற்குண்டான வழியை நீ எனக்கு விடவில்லை, எனவே உன்னை நான் திருப்பி எதிர்க்கிறேன். நீங்க பத்ர் களத்துல பார்த்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்வதற்காண்டி தான் போகணும், போய் நாடெடுத்து போர் செய்யணும் என்றெல்லாம் போகல. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு பெருங்குண்ட லாப பொருளோடு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த லாபத்தை அபகரித்து விட்டார், பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட்டார். மக்காவுடைய குறைஷி குஃபார்கள் என்ன செஞ்சிருவாங்க, தடுமாறிடுவாங்க. எனவே பொருளாதாரத்தை சீர்திருக்கலாம் என்று பெருமானார் போனாங்க. ஆனா சூழ்நிலை போர் செய்கிற மாதிரியான சூழ்நிலை மாட்டிடுச்சு. போர் செய்கிற மாதிரியான சூழ்நிலை நம்ம இஸ்லாமிய சமூகம் பெருமானாருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை விட்டதன் விளைவுதான் இரண்டாவது மிகப்பெரிய சமூகமாக இருந்தபோது கூட பரிதவித்து நிற்கிறோம். என்ன திட்டம் தெரியுமா? எதற்கு திட்டம் தெரியுமா? பெருமானாருடைய தொலைநோக்கு பார்வையை விட்டுட்டோம், பெருமானாருடைய திட்டமிடலை விட்டுட்டோம். நாளைக்கு தேவைன்னா நாளைக்கு காலையில சக்கராத்துல யோசிக்க முடியாது. பெருமானாருடைய திட்டமிடல் என்பது 2 ஆண்டுகளுக்கு முன்பானது அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்பானது. மிகச்சரியாக ஒவ்வொன்றையும் திட்டமிட்டாங்க. மதீனாவுக்கு தான் ஹிஜ்ரத் செய்ய போறோம் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட யாருக்கும் தெரியாது. ஆனால் பெருமானாருக்கு நேர்த்தியாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டு 18 வயதை தொடங்கி ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைரை மதீனாவிற்கு அனுப்பி அங்கே சென்று நீங்கள் தீனுடைய வேலைகளை செய்யுங்கள், தீனுடைய வேலைகளை செய்யுங்கள். எந்த அளவுக்கு பாரிசு தெரியுமா? பெருமானாருடைய திட்டமிடலை நாம் இந்த ஒரு இடத்திலே கொடுத்துள்ளலாம். பெருமானாரை பார்க்காதவங்க மதீனாவுடைய அன்சாரிகள். பெருமானார் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பற்றி, குர்ஆனை பற்றி எல்லாம் சொல்லி தந்தாங்க. வரலாற்றை பார்க்கிறோம். ஒரே இடத்துல யார் போறா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்ல மதீனாவுக்குள்ள போறாங்க. முறை மாறி மாறி போறாங்க. கொஞ்சம் தூரம் சகவாசி காருவாங்க, கொஞ்சம் தூரம் ஒட்டகத்துக்கு முன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, வே போற வரலாற்று ஆசிரியர் எழுதி தருகிறார். மதீனாவுக்குள்ள போகும்போது மதீனாவுடைய அந்த அன்சாரிகள் பெருமானாரை வரவேற்பதற்காக வேண்டிய அந்த பாலைவன சுடுமணல் நின்று கொண்டிருக்கிறார். சில பேர் மரத்தில் நிற்கிறார், சில பேர் மரம் முட்டுகள் நிற்கிறார், பெண்கள் நிற்கிறார்கள், குழந்தைகள் நிற்கிறார்கள். பெருமானாரை கற்பழித்து வரவேற்கிறார்கள். தலஅய்து அலைனா மின் தனியாம் என்பதா வதபஷ்குரு அலைனா மா தஆ இல்லாஹதா வரவேற்கிறார்கள். உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தின் மீது இருக்கின்ற நபர் இறங்குவதற்காக எல்லா அன்சாரிகளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஒட்டகத்தில் இருந்து இறங்குகிறார்கள். மதீனாவுடைய அன்சாரிகள் நேரா போய் கையை பிடிச்சாங்க. அப்பதான் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் பெருமானார் கிடையாது, முக்கனாக பிடிச்சு இருக்கிற இவங்கதான் பெருமானாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நீங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, யாருனே பார்க்கல. இது நம்ம பாஷையில வேறு விதமா சொல்றதாக இருந்தால், நம்ம பையனுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம் வச்சுக்கங்களேன். உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, உனக்கு மே மாசம் 5ஆம் தேதி கல்யாணம், காலையில நாஸ்டா இது, மதியான சாப்பாடு இது, வலிமா விருந்து இது, மறுவீடு இது, பொண்ணு வீட்டு உனக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் தருவாங்க, எல்லாம் ஓகேவா, எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லியாச்சு. அவனுக்கு அது தேவையில்லை. பொண்ணை காட்டு, பொண்ணை காட்டணுமா இல்லையா? எல்லாத்தையும் பட்டியலிட்டு கடைசியில கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் காட்டணும்னா எப்படி இருக்கும்? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்? போட்டோவை காட்டணும்னா அவனுக்கு நீங்க என்ன கொட்டி கொடுத்தாலும் சிந்தனை உங்களுக்கு எங்கதான் இருக்கும். தவிர்த்து கேட்டுக்கிட்டியா அப்படி நீங்க மேடையில கேட்ட அப்படின்னா என்ன சொல்லுவான்? ஒரு போட்டோவை காட்டிருச்சு, அதுக்கப்புறம் சொல்லலாமா வேண்டாமா நான் என்ன செய்யறேன் யோசிக்கிறேன் அப்படின்னு தான் பதில் சொல்லுவான். இதான் நிதர்சனம். ஒரு மனிதனுக்கு தன் மனைவி யார் என்று கிடைத்தால்தான், யார் என்று பார்த்தாதான் ஏற்றுக்கலாமா வேணாம்
உமையரதியல்லாஹு மிகச்சரியாக சொல்லி தந்தாங்க, மார்க்கத்தை சொல்லி தந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாவிட்டாலும் அவர்களை கூட பெருமானார் வரவேற்று காத்திருந்தார்கள். அப்போது மட்டுமல்ல, என் வீட்டு தகுதி யாரு சொல்லா, என் வீட்டு தகுதி யாரு சொல்லா, ஒவ்வொரு சஹாபியும் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆச்சரியமான விஷயம் என்ன, பெருமானாரோடு போன சஹாபாக்களுடைய முஹாஜிரின்கள் கூட்டம் ஒரு அந்நிய ஊருக்கு போயிருக்காங்க. சொந்த ஊர்ல மதீனா, அந்நிய ஊர். அந்த அந்நிய ஊர்ல போன முதல் நாளே வரலாற்றை பார்க்கிறோம். 43 சஹாபாக்களுக்கு நிக்கா முடிஞ்சிச்சு, 43 சஹாபாக்களுக்கு சொந்த வீடு கிடைச்சிச்சு, 43 சஹாபாக்களுக்கு வியாபாரத்துக்கு உண்டான வழி கிடைத்தது. ஒரு அந்நிய தேசத்தில் அகதிகளாக உள்ளே நுழைகின்ற ஒருவன் தன் வாழ்வாதாரத்திற்கான தேடல் என்பது கேள்விக்குறியா இருக்கும். ஆனா முஹாஜிரின்கள் என்கின்ற வார்த்தையை தாண்டி இஸ்லாத்துல பெருமானாரோட ஹிஜ்ரத் செய்த யாரையும் நீங்க அகதின்னு சொல்ல முடியாதே தெரியுமா? பெருமானாருக்கு மதீனாவுடைய அன்சாரிகள் வரவேற்ற வரவு என்பது அகதிகளாக வரவேற்கிற தன் சொந்த குடிமக்களாக வரவேற்றாங்க. 2 மனைவிகளை ஒண்ணு தலாக்கு விட்டு திருமணம் முடிச்சு வச்சாங்க. இங்க விளக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த பரந்தப்பட்ட மனோநிலைக்கு மதீனாவுடைய அன்சாரிகள் வர காரணம் பெருமானாருடைய 2 ஆண்டுகளுக்கு முன்பான மிகச்சரியான தொலைநோக்கு திட்டமிடலும். அந்த தொலைநோக்கு திட்டமிடலுக்கு உதவியாக இருந்தது ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கெல்லாம் தெரியும், பெருமானாருடைய ஒட்டகம் எங்க போய் உட்கார்ந்துச்சோ அந்த வீட்டில் பெருமானார் தங்கினார். நமக்கு தெரியும். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டில் போய் தங்கினா நமக்கு தெரியும். அங்க நடந்த 3 நாள் நிகழ்ச்சி இருக்கு. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு நடந்த 3 நாள் நிகழ்ச்சி என்பது மிக சுவாரஸ்யமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் காலையில நேரா நின்றுட்டாங்க. அது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இன்னைக்கு தான் நம்ம வந்து லாடம் இதெல்லாம் காங்கிரீட் போட்டு கட்டுறோம். பழைய காலத்துல என்ன செய்வாங்க, பெரிய கட்டைகளை வச்சு லாடம் அடிச்சு கட்டுவாங்க. மேல வேகமா நடந்தா தூசி கீழே வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க இருக்கிறாங்க? கீழே இருக்கிறாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க மேலே போய்க்கலாமா அப்படிங்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த பார்க்க நிறைய பேர் வருவாங்கப்பா, அவங்களுக்கு சிரமம் தந்துட வேணாம், எனவே நான் கீழே இருக்கிறேன், நீ குடும்பத்தோட மேலே போய்க்க அப்படின்னா. மறுவார்த்தையே பேசுற. முதல் நாள் இரவு பெருமானார் அவங்க வீட்டில் முதல் நாள் தங்குறாங்க. வீட்டு மின்சாரத்தை எங்க இருக்காங்க? மேலே இருக்கிறாங்க. வரலாற்றை நான் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை நான் ஜும்மால பேசும்போது சொன்னேன். இங்கே நம்ம வல்லப்பட்டியில் அறிவிப்பில் பேசும்போது கூட இந்த நிகழ்ச்சின்னு சொன்னேன். அவ அபூ மின்சாரத்தை மேலே அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மனைவி வேகமா வர்றாங்க, வேகமா நடந்து வர்றாங்க. அபூ மின்சாரம் சொன்னா, வயக்கட்டி நாசமா போனவர்களே இவ்வளவு வேகமா நடந்து வர்ற, என்னங்க ஆச்சு? நீ வேகமா நடந்து வந்தீங்கன்னா கட்ட அதிர்ந்து தூசி பெருமானார் மீது கீழே இருக்கிறாங்க படுமல்லவா, நீ என்ன செய்யணும்? பத்திரமா நடந்து வாட்டாங்க. 2 பேரும் படுத்தாங்க, தூங்குனாங்க. காலையில எந்திரிச்சாங்க, நேரம் வந்தாங்க. யாரும் சொல்லலாம், நீங்க கொஞ்சம் மேலே போய்க்கலாங்க, நான் கீழே வந்துக்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, இல்லை நீங்களே மேலே இருங்க அப்படின்னா. 2ஆவது நாள் இரவு வந்தது. 2ஆவது நாள் இரவு வந்தது. அபூ மின்சாரத்துக்கு தான் முதல்ல மேலே படுக்கைக்கு போயிட்டாங்க. அவங்க மனைவிக்கு நேற்று வாங்கின அந்த திட்டம்லாம் ஞாபகம் இருந்துச்சு. அந்த அம்மா பவ்யமா பார்த்து நடக்கிறத கவனம் செலுத்தலாமா, ஜக்குல இந்த தண்ணியை தட்டி விட்டுட்டார். ஜக்குல தண்ணியை தட்டி விட்டுட்டார். அபூ மின்சாரம் வேகமா மனைவியுடைய முந்தானை எங்களுக்கு தொடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு எனக்கு தண்டனை என்ன தெரியுமா? தூங்காம உட்கார்ந்து தூங்கவே கூடாது, கவனமா வர வேண்டாமா, தூங்காமலே இருந்தான். அடுத்து என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையில திரும்ப போனாங்க. யாரும் சொல்லலாம், நீங்க மேல போய்க்கீங்க, நான் கீழே வந்துக்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, இல்லை நீங்க மேலே இருங்க அப்படின்னா. 3ஆவது நாள் பார்க்கிறோம், கணவன் மனைவியாக 2 பேரும் தூங்காமே இருந்தாங்க. மனைவி 2 நாள் வாழ்ந்துட்டு கவனமா இருந்தா, முக்கியமா வந்தா பக்கத்துல உட்கார்ந்தாங்க. கேட்கிறாங்க, தூங்கலாமா? இல்ல உட்காரு. 2 பேரும் உட்காரு. இப்படி தூங்காம உட்கார்ந்தாங்க. காலையில போனாங்க, போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் இந்த 3 சலாசத்தை ஐயாவும் இந்த கையில 3 நாள் ஒரு முடி கூட தூங்கல. பெருமானார் கேட்டாங்க, ஏன் தூங்கல? யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு மேல படுக்க சொன்னீங்க, படுத்தாச்சு. ஆனா மேல நடந்தா உங்க மேல நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, மேல உட்கார்ந்தா உங்க மேல உட்கார்ந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. எனவே வேணாமின்னு சொன்ன போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல போனதாக பார்க்கிறோம். இங்கே சொல்ல வருகின்ற இந்த வரலாற்றுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? இவ்வளவு நேசம் கொண்ட அபூ அன்சாரி அவர்கள் பெருமானாரை பார்த்தே 3 நாள் தான். உலகத்தில் ஒரு தொண்டன் ஒரு தலைவனை இந்த அளவிற்கு நேசித்திருக்கிறான் என்று சொன்னார். சஹாபாக்கள் பெருமானாரை மட்டும்தான் நேசித்திருக்க முடியும். உலகத்தில் எந்த தலைவனும் தொண்டனுக்குமான உறவு என்பது கிடையாது. அதனால்தான் பெருமானாரை பின்பற்றவர்களை தொண்டன் என்று நாம் சொல்லவில்லை, தோழர்கள் என்று சொல்கிறோம். சஹாபாக்கள் நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய வரலாற்றுடைய
அதற்கான திட்டமிடலை உமரை கொண்டு மிகச்சரியாக பார்த்தெடுத்தார்கள். பதில் களத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மளாம் சில நேரங்களில் சில விஷயத்தை அல்லாஹ்வின் மீது பலி போட்டு நம்ம சொல்லுங்க, நாங்க என்ன பண்றது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். இது ஒரு முக்மீனுடைய குணமாகவே இருக்காது. ஒரு முக்மீன் யார்? எல்லாத்துக்கும் முயற்சி செய்யணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லதா வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ரிசல்ட் நாம் எதிர்பார்க்க மாதிரி வரல அப்பயும் அல்ஹம்துலில்லாஹ் தான். பதில்களத்தில் நோன்பாடுகளாக ரமதான் வரை வந்ததில்ல, சரியான போருடைய அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. பெருமானாருடைய உத்தரவு கிழக்கு 310 பேர் நிற்கிறாங்க பதில்களத்துல. பெருமானார் போர் தொடுவதற்கு முன்பாக அன்சாரிகள் ஒரு கூட்டமா, முஹாஜிர்கள் ஒரு கூட்டமா, குதிரை வீரர்கள் 2 பேர் தனித்தனியா நிற்க வைக்கிறார். எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தளபதியாக ராணுவ வீரர்களை நிப்பாட்டிட்டு வந்து சஜ்ஜால கிடந்து அழுதாங்க. இன்னைக்கு பதில் கிடத்துல நீங்க போனா பார்க்கலாம், மஸ்ஜிதுல் அஈஷ் பெருமானார் எந்த இடத்துல மேடையை போட்டு அமர்ந்து அல்லாஹ்விடத்துல சஜ்ஜாவிலே கிடந்து அழுதார்களோ இன்னைக்கு அங்க ஒரு பள்ளி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் எப்படி துஆ கேட்டாங்க, நம்ம எல்லாம் தயார் செஞ்சு நிப்பாட்டியாச்சு. ஒரு துவங்க போது இவர்கள் இறந்து விட்டார். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் உள்ள மனங்களுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதுல நபுவத்துடைய பக்கத்தில் உட்கார்ந்து சொன்னாங்க, யாரும் சொல்ல கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ் லா யுஸீக அபதா, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மாற்ற மாட்டான், கவலைப்படாதீங்க. பெருமானார் அழுகையோடு கவலையோடு இருந்திருச்சாங்க. பார்த்தவுடன் சிரித்தார்கள். என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை கபூல் செய்து 5000 மலக்குமார்கள் இருந்தார்கள். 5000 மலக்கு, ஒரு மலக்கு போதும் இவங்க அழைக்கிறது 5000 மலக்குமார்கள். இந்த ரேஷியோ பிரகாரம் வச்சுக்கோங்களேன், 1000 எதிரிகள்ல ஒரு எதிரிக்கு 5 மலக்கு, ஒரு எதிரிக்கு 5 மலக்கு என்று அல்லாஹ் இறக்கினார். இங்க சொல்ல வருவது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் களத்துல யதார்த்த தளபதியாக ராணுவ வீரர்கள் மிகச்சரியாக நிப்பாட்டி வைத்து விட்டு அந்த இடத்துல கேட்டார். இன்னைக்கு நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. என் குடும்பம், என் கடை, என் வசதி, எனக்கான சொத்து எல்லாவற்றையும் தேடுகிறோமான அதே நேரத்தில் சமூகம் சார்ந்த சிந்தனை என்பது நமக்கு தேவை. சமூகம் சார்ந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது நமக்கு தேவை. இன்றைய சூழ்நிலையில அன்றைக்கு பெருமானாருக்கு அதிகாரம் தேவைப்பட்டது. நிறைய பொறுத்திருந்து தன் ஆட்படத்தை உருவாக்கி ஃபத்ஹ் ஹிஜ்ரி 8 வெற்றி பெற்றதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு மதீனாவுக்குமான தன்னிகரற்ற தலைவராக இருந்தாங்க. பெருமானார் அதை அடைவதற்கு எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவு தெரியுமா? 13 வருஷம் மக்கா, 8 வருஷம் மதீனா, ஏறக்குறைய 21 ஆண்டுகள் பெருமானார் என்ன செஞ்சாங்க? அதை அழகாக உருவாக்கி வைத்தார்கள். அடுத்த 2 ஆண்டுகள் அல்லாஹ் அவரை அழைத்துக் கொண்டார். அதற்கு பின்பாக ஹுலஃபாக்கள் இதை பற்றி போனாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நாம் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம், பணத்தை யோசிக்கிறோம், செல்வத்தை யோசிக்கிறோம், கடையை யோசிக்கிறோம், நம் குழந்தைக்கான வாழ்வாதாரத்தை யோசிக்கிறோம். ஆனால் இன்றைய அரசியல் போட்டிகளுக்கு மத்தியில இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இஸ்லாமியர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற அரசியலுக்கு மத்தியில நாளைக்கு நம் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்குண்டான கட்டமைப்பை நாம் யோசித்திருக்கிறோமா? அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அவர்கள் மிகச்சரியாக வாழ்ந்துடுவார்களா? சத்தியமா முடியாது. இன்றைய அரசியலுடைய நிலைமை என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? எத்தனை செல்வங்கள் படைத்தாலும் அரசாங்கத்தை எதிர்த்து போரிட முடியாத ஒரு சூழ்நிலை சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்தியா. பிசினஸ்ல அடிக்கப்படுறோம். சலாமியன் அவனுடைய தொப்பியும் தாடியும் ஜுப்பாவும் பயங்கரவாதத்தின் அடையாளங்களாக மாற்றப்பட்டு விட்டது. நீங்க அப்படிலாம் இன்னைக்கு வாழ்ந்துட முடியாது. இன்னொரு 15-20 ஆண்டுகள் இதே நிலைமை நீடித்தால் தொப்பியும் தாடியும் ஜுப்பாவும் இந்தியாவில் அணிய முடியுமா என்பது கேள்விக்குறிதான். ரொம்ப அற்பமான விஷயம் சொல்றதாக இருந்தால் இன்னைக்கு எந்த அளவுக்கு அரசாங்கம் இறங்கிருச்சு அப்படின்னா, இந்த அடிப்படை கடமையான தொழுகைக்கு அழைக்கின்ற வாங்கொலி கூட நீ குறிப்பிட்ட டெசிபிள் அல்லது உன்னுடைய சத்தத்தை குறைஞ்சுதான் சொல்லணும். நம்ம வாட்டிசம் சத்தத்தை கொண்டு அழைப்பதை எதிர்க்காம எல்லாத்துக்கும் கேட்கணும், எல்லாம் தொழுகணும், அதுக்கு தானே நீ அதெல்லாம் செய்யலாம். ஆனா நீ சத்தத்தை குறைச்சிக்கணும். அடிப்படையில் இஸ்லாமியன் தன்னுடைய அடிப்படை கடமையான தொழுகைக்கு அழைப்பதற்கு கூட இந்த தேசத்துல சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இதை விட ஒரு மிகப்பெரிய சேதம் பாதுகாப்பு இல்லை என்பதை நாம் விளங்க வேண்டும். கடைசியில் எங்க வந்து நிற்கிறான்? நீ இந்திய குடிமகனா அப்படிங்கிறது என்ன ப்ரூஃப் வச்சிருக்க? என்ன ஆதாரம் வச்சிருக்க? நீ என்சிஆர் என்பிஆர் ஆரம்பிச்சு அங்க வந்து நிற்கிறோம். இப்ப நம்ம எங்க அக்கா சம்பாதிச்ச சொத்து எனக்கு சொந்தமான, அவங்க எதுக்காண்டி சம்பாதிச்சாங்க? எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு தேவை. அவங்க கஷ்டப்பட்டு வயிற்று கட்டு வாயை கட்டி எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு கொடுத்தாங்க. அது எனக்கு தானே வரணும். திடீர்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அது உனக்கு சொந்தமான சொத்துலாம் அல்ல அப்படின்னா கூட ஏற்றுக்கலாம். இல்லை உனக்கு வங்கி இல்லை அப்படின்னாலே ஏற்றுக்கலாம். இல்லை உனக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னாலே ஏற்றுக்கலாம்.
கடைசியில உனக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ வேற்று நாட்டுக்காரன் என்று சொன்னால் உனக்கு இவர் அத்தாவே இல்லைங்கிற கதை தான் இந்த கதை. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? போராட்டங்களாகவா அல்லது எதிர்ப்பு அலைகளாகவா? நோட்டீஸ் போட்டு கொடுப்போமா? இல்ல ரோட்ல வந்து உட்கார்ந்து மறியல் பண்ணுவோமா? இவைகளெல்லாம் நிரந்தர தீர்வுகள் கிடையாது. ஒருபோதும் போராட்டங்களும் கலகங்களும் எதிர்ப்பு வாதங்களும் ஒருபோதும் நிரந்தர தீர்வுகளை உருவாக்கி தராத உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை உருவாக்க வேண்டும்? பெருமானாருக்கான அந்த திட்டமிடலில் பெருமானார் கையில் எடுத்தது எது தெரியுமா? அதிகார பலத்தை கையில் எடுத்தார்கள். இன்றைக்கு இந்த அதிகார பலம் தான் நம்முடைய சமூகத்தை கட்டமைக்கும். இன்னைக்கு நம்ம அதை கூட விளங்காமல் எதிரிகள் நம்மை அழிக்க வேண்டும் என்கின்ற உச்சகட்டத்தில் இருக்கும் போது கூட மிகச்சரியா புரியாமல் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கான அதிகாரத்தை கல்வி மட்டுமே உருவாக்கி தரும். கல்வி மட்டும்தான் உருவாக்கி தரும், எதுவுமே உருவாக்கி தராது. யாரும் கோபித்துக் கொள்ள வேணாம். பொதுவாக நம்ம ஊர் பழக்க வைக்கூடிய அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு படிச்சுட்டு அவர் கடைக்கு போய் சம்பாதிச்சா குடும்பத்தை நடத்திடலாம். கண்ணியத்திற்கு காசு தேவை, அது குடும்பத்திற்கு தேவை. ஆனா நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய சமூகத்தை பாதுகாக்கிறார். குடும்பத்திற்கு பணம் தேவை, குடும்பத்திற்கான அங்கீகாரம். ஆனா கல்வி என்பது சமூகத்திற்கான அங்கீகாரம். இந்த லாக்டவுன்ல இஸ்லாமிய ஊர்களில் இஸ்லாமியர்கள் சந்தித்த மிகப்பெரிய உச்சகட்டமான பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த டெல்லிக்கு போயிட்டு வந்தவங்க ஒரு மையக்கருவாக இந்த லாக்டவுன்ல ஊரடங்குல காட்டப்பட்டதற்கு பின்னால் நம்ம வழக்கமா காட்டுற சுகர் டாக்டர் கூட நம்ம உள்ளோட மாட்டேங்கிறோம். நம்ம வழக்கமா காட்டுற சுகர் டாக்டர் கூட நீ ஒருவேளை டெல்லிக்கு போயிட்டு வந்து பேர் போட மாட்டேங்கிறான். நம்ம வழக்கமா பிரசவம் பார்க்குற டாக்டர்மா கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள விட மாட்டேங்குது. என்னுடைய கேள்வி என்ன? பணம் இருக்குங்க, எல்லாம் இருக்கு, ஆனால் உங்களுக்கான தேவையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் உண்மை. மருத்துவம் என்கின்ற அந்த அடிப்படை தேவையை நீங்கள் அங்கே மறுக்கப்படுகிறீர்கள். அவன் உங்களை கண்டுக்கவே இல்லை. மருத்துவ மாதிரி தான் எல்லா துறைகளிலுமே, மருத்துவ மாதிரி தான் எல்லா துறைகளிலுமே. பணம் நம்முடைய பசியை போக்கும், நமக்கு எல்லா விதமான வசதிகளை ஏற்படுத்தி தருமானால் இன்றைய நிலையில் அரசாங்க ரீதியான பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் செல்வந்தனால் முடியாது, அவனால் பணத்தால் முடியாது, அவனுடைய அந்தஸ்தால் முடியாது. ஒன்று மட்டுமே, இந்தியாவுடைய அரசாங்கத்தின் மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா துறைகளிலும் ஒரு இஸ்லாமியன் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கான மிகச்சரியான கட்டமைப்பையும் பாதுகாப்பையும் உருவாக்க முடியும். இன்னைக்கு அதை மிகச்சரியாக புரிந்து எதிரிகள் மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், சம்பந்தம் இல்லாத தமிழ்நாட்டில் ஒரு போஸ்ட் ஆபீஸ் ஒரு வடநாட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்கான். அவன் என்ன பேசுறாங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது, நம்ம என்ன சொல்ல அவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன திட்டம் தெரியுமா? வடநாட்டுக்காரர்களை தமிழகத்தின் மாதிரி எல்லா மாநிலங்களையும் உட்கார வச்சு தன்னுடைய ஆட்சியை பிடிப்பதற்குண்டான, தன் ஆட்சியை கட்டமைப்பதற்குண்டான வேலை கடத்தல் தான் நடக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் மிக அவசரமாகவும் அவசியமாகவும் இன்னைக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம், திட்டமிட ஆரம்பிச்சுட்டோம். கல்வியாளர்கள் ஒரு பக்கம், செல்வந்தர்கள் ஒரு பக்கம், என்னவெல்லாம் செய்யலாம் என்று திட்டங்களை தீட்ட ஆரம்பிச்சுட்டோம். ஆனால் இது திட்டங்களை தீட்ட வேண்டிய நேரமே கிடையாது. களத்தில் உடனடியாக இறங்கி பணி செய்ய வேண்டிய வேலை. திட்டம் இன்றைக்கு தீட்டி செயல்படுவதில் என்னைக்கு கொண்டு வருது? வாய்ப்பே. மிக சீக்கிரமாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கல்வியாளர்களை நாம் அதிகமான கல்வியாளர்களை உருவாக்கணும். +2 என்பது போதாது. ஒரு காலம் இருந்துச்சு, எழுத படிக்க தெரிஞ்சா போதும். ஒரு 100 ரூபாய் கஸ்டமர் கொடுத்தாருன்னா திருப்பி எவ்வளவு பேலன்ஸ் கொடுக்கணுங்கிற கணக்கு தெரிஞ்சா போச்சு, அது வியாபாரத்திற்கு ஓகே. ஆனா இன்றைய அரசாங்கத்தோட இந்திய சூழ்நிலையில நீ இந்தியனா, நீ வாழலாமா வேணாமா என்று கேள்விக்குறியை வாடுகின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையில கல்வி என்பது பட்டங்களை தாங்க நிற்க வேண்டும், பட்டய படிப்புகளை தாங்க நிற்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய மேல்மட்டம் தொடங்கி கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா துறைகளும் நமக்கான பங்களிப்பு இருந்தாக வேண்டும். இனிமேலும் இல்லை என்றால் இந்த இந்திய தேசத்தில் நமக்கான பாதுகாப்பு இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். இறுதியாக நம்முடைய பிள்ளைகள் ஒன்றும் சோடை விட நீங்க நம்முடைய விட ஜீனியஸா இருக்கும். நீங்க 50,000 ரூபாய் போனு ஐபோனே வாங்கினாலும் நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும்? வரக்கால அட்டன் பண்ணுவோம், திரும்ப கால் பண்ணுவோம். நம்முடைய பேர பேருக்கு கொடுங்க, அக்கு வேலை ஆணி வேலை ஈஸியாக எல்லாத்தையும் நமக்கு சொல்லி தருவோம். உனக்கு போத்தாச்சு, உனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ விஷயம் இருக்கு, எல்லாம் சொல்லி தரலாம். நம்மளை விட அறிவில் மேன்மை மக்களாக நம்முடைய குழந்தைகள் இருக்கிறார்கள். இவர்களை மிகச்சரியாக பார்த்துக்க வேண்டும், மிகச்சரியாக பார்த்துக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, வெளியிட்டுக்குரியவர்களை உலகானா அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் பட்டதாரிகளாக உருவாக்க வேண்டும். ஆனால்
பட்டதாரிகளாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு தீனையும் சேர்த்து கொடுக்கணும். தீனையும் சேர்த்து கொடுக்கணும், அடிப்படை ஒழுக்கத்தையும் சேர்த்து கொடுக்கணும், குர்ஆனையும் சேர்த்து கொடுக்கணும். அது கொடுக்காமல் முடியாது. நம்ம பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும்? அதாவது அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் அவர்கள் வாழ்ந்த காலத்துல அந்த நாட்டு மன்னருக்கும் ஒரு பிரச்சனை, குர்ஆனுடைய விஷயத்துல ஒரு பிரச்சனை. அவர்கள் பிரச்சனையில் நீண்ட காலம் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனை கொடுக்க தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அரசர் என்ன செய்கிறான்? அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வீட்டுக்கு படை வீரர்களை அனுப்பிச்சு கொஞ்சம் காசு, கொஞ்சம் உணவு, கொஞ்சம் ஆடை இதெல்லாம் கொடுத்து அனுப்புறான். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவனுடைய மகன் அதை வாங்கி வைக்கிறாங்க, வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. வெளியே வந்து இமாம் நான் கேட்கிறாங்க, யார் கொடுத்து அனுப்பிச்சாரு, எங்கிருந்து வந்துச்சு? நம்ம நாட்டு அரசர் கொடுத்து அனுப்பிச்சாரு. அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் கேட்பாங்க, யாரும் நம்ம வீட்டுல இருந்து கேட்டமா? இல்லை, யாருமே கேட்கல, அரசரா அன்பளிப்பா கொடுத்தார். அந்த மகன் அப்துல்லா அவர்களுக்கு சொன்னாங்க, இந்த போன வீடுகளை கூட்டு வா, திருப்பி கொடுத்துருவோண்டு. குடும்ப சூழ்நிலை பல மாதங்களாக தந்தைக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, மகனுக்கும் தந்தைக்குமான வாக்குவாதம். தன் மகனை கடுமையா கண்டிச்சுட்டு சொன்னாங்க, போய் கூட்டுவான்னு. வீரர்கள் வந்தாங்க, மன்னருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு நன்றின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கட்டாங்க. எல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. கரெக்டா இது நடந்து முடிந்த ஒரு வருஷம் கழிச்சு அதே மகன் அப்துல்லாவை கூப்பிட்டு ஒரு தந்தையாக அதே நேரத்தில் தோழனாக மேல கையை போட்டு தன் மகனிடத்துல கேட்டாங்க, மகனே அத்ததுக்குரியோ அல்லது அன்றைக்கு போன வருஷத்துல இதே நாள் நம்ம அரசு நமக்கு கொடுத்ததை நான் திருப்பி அனுப்பிச்சோமே ஞாபகம் இருக்கா? இருக்கு. உன்னிடத்துல சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்லி சொன்னாங்க. என்ன கேள்வி தெரியுமா? அரசன் கொடுத்து அனுப்பிய காசை நம்ம திருப்பி அனுப்பிச்சதுனால இந்த ஒரு வருஷம் நீ மிச்சம் எடுத்தாயா என்று கேட்டப்ப மகன் சொன்னார், இல்ல, என் தேவைக்கு அல்லாஹ் கொடுத்தான். எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு எல்லாம் கொடுத்தான். சரி, நான் அந்த உணவு திருப்பி அனுப்பிச்சதுனால அக்குந்த ஜௌஹானன் நீ பசியோடு இருந்தாயா? இல்ல, சில வேலைத்த பழங்கள், சில ரொட்டி துண்டுகள் இருந்தது, நான் பசியோடு அல்ல. அடுத்து கேட்டாங்க, அரசர் கொடுத்து அனுப்பி ஆடையை திருப்பி அனுப்பியதால் அக்குந்த உரியானன் நீ நிர்வாணமா இருந்தியா? இல்ல, இல்ல, என் மானத்தை மறைக்கின்ற அளவுக்கு கண்ணியமான ஆடை என்ற இருந்துச்சு. இப்ப தன் மகனுக்கு கற்றுத் தருகிறார்கள், மகனே, நம்முடைய வாழ்க்கையில் பணம் தேவையற்றது, உணவு தேவையற்றது, நம்முடைய வாழ்க்கையில் ஆடை போதுமான அளவு இருந்தால் போதுமானது. இந்த மூன்று வாழ்க்கையின் பிரதானம் அல்ல, இறைவனை அடைவதற்குண்டான அந்த கல்வியின் வாழ்க்கை முறைகளும் தேவை. பார்க்கிறோம், தந்தையும் மகனுமாக அமர்ந்துதான் முஸ்னத் அஹ்மத் என்கிற ஹதீஸ் கிதாபை தொகுத்து கொடுக்கிறார். முஸ்னத் அஹ்மத் என்கிற ஒரு ஹதீஸ் கிரந்தம் இருக்கிறது. அந்த கிரந்தத்தை, ஹதீஸ் தொகுப்பை இமாமுல் அவர்களும் அவர்கள் மகனும் அமர்ந்துதான் அந்த கிரந்தத்தை எழுதி முடிச்சாங்க. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொகுசு காசு பணங்களை தாண்டி கல்வியை, அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ் வழியாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையை நாம் கற்றுத்தரணும். வாழ்க்கையை நம்ம கற்றுத்தரணும். இதுக்கு பணம் தேவை என்றாலும் சமூக அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தராது. ஒருவேளை சமூகத்தின் அங்கீகாரத்தை ஏற்படுத்தி தந்தால் அந்த சமூக அங்கீகாரம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கிறது. ரொம்ப சரியான புரியும். இப்போ நம்ம காசுனா மிகச்சரியா திட்டமிடுவோம். ஊர்ல வேகமா வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய கட்டடத்தை வேற ஏறி இருந்தாங்க. அவர் பெரிய பணக்கார கொடுத்து வாங்கிச்சிருந்தாரு, என்னை இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாத்தினா நான் இப்ப கட்டியிருக்க 2 கோடி வீடை வித்து உனக்கு முழுசா சதக்கா பண்ணிடலாம் அப்படின்னா சத்தியமா வாங்கிட்டே. நம்ம 10 ரூபாய் கொடுக்கறதுலே கணக்கு பார்க்கறாரு, எப்படி 2 கோடி ரூபாய் வீடு வித்து கொடுக்க முடியும்? வெள்ளமும் போச்சு, அவன் கேட்ட துஆவும் கபூலாச்சு. நம்ம ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, நம்ம நீங்க செஞ்ச மாதிரி என்ன ஆச்சு, எல்லாம் போச்சு, எப்படா இந்த 2 கோடி வீட்டை விற்பாரு? இவனுக்கு தேவை சதக்கா நிறைவேற்றம் கிடையாது, இவர் எப்படி தெருவுக்கு வருவாருன்னு அவனுக்கு ஒரு திருத்து பார்த்தா ஊரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. இவன் பார்த்தா வீடை எப்பொருளாக விற்கிறது 2 கோடி நீயத்து வேற பண்ணிட்டோம், எல்லாம் கேட்கறானோ இல்லையோ இவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணுமே அப்படி என்ன செஞ்சா அந்த ஒரு தந்திரமா திட்டமிட்டான். நான் இந்த வீட்டை விற்கிறேன், வீட்டினுடைய விலை 1 ரூபாய், இதோட ஒரு பூனையை விற்கிறேன், பூனையுடைய விலை 2 கோடி அப்படின்னா பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. மூச்சு போயிலாம் இருப்பான் போல, வீடு 1 ரூபாய்க்கு விற்கிறான், பூனை 2 கோடி விற்கிறான் அப்படின்னு பார்த்தான். நம்மளுடைய தந்திரம் அவனுக்கு தெரியல. அதே மாதிரி ஒருத்தர் என்ன செஞ்சான், வீடு 1 ரூபாய்க்கு வாங்கினா பூனை 2 கோடி வாங்கினா, நேரா அந்த 2 கோடி ரூபாயோட அல்லாட்ட போனா, அப்பே உன்னை என்ன ஒப்பந்தம் பண்ணேன், வீடை விற்று தருகின்ற காசை உன் பாதையில சதக்கா பண்றேன்னு சொன்ன, வீடு விற்று வந்த காசு 1 ரூபாய் இதை நீ வச்சுக்க, இந்த 2 கோடி எனக்கு சொந்தமான நம்மால் வந்துட்டோம். கருத்துக்குரிய ஒரு காசு என்றால் நம்ம யோசிப்போம், மாற்றுக்கிறது இல்லை.
ஆனால் காலத்தின் கட்டாயம் காசு தேவை என்றாலும் அதை விட மிக தேவை பாதுகாப்பான சமூக கட்டமைப்பு தேவை. சமூக கட்டமைப்பு நமக்கு தேவை. எல்லாம் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்க கவலைப்படாதீங்க, பலவீனப்படாதீங்க. நீங்கள் முஃமினாக வாழ்ந்தால் நீங்க தான் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் என்று சொல்லி காட்டுறார். நீங்க முஃமின்களாக பெருமானாருடைய வாழ்க்கையை, ஹதீஸை, சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றிவிட்டால் அதை விட மிகப்பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. அதை விட மிகப்பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வார். எனவே நம்முடைய சமூகத்திற்கான கட்டமைப்புக்கான எதிர்காலத்தை திட்டமிடுவதோடு நம் குழந்தைகளை குர்ஆனோடு, ஹதீஸோடு, சுன்னத்தான வாழ்க்கையோடு நாம் உருவாக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி விளக்கிக் வருகிறேன். ஹஜ்ரத் இமாம் வைவாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அரசாங்க போது யாரிற்கு தெரியும், பட்டவகுப்பு மாணவர்களுக்கு தஃசீர் என்றால் வைவாலியை கற்றுத் தருவார்கள். அது அல்ஹம்துலில்லாஹ்வுடைய விளக்கத்தை எல்லாம் முடித்து கடைசியாக ஒரு ஹதீஸ்ல ஹஜ்ரத் இமாம் வைவாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கற்றுத் தருவாங்க. ஹஜ்ரத் தெளிவான் ரலியல்லாஹு அழைக்கிறாங்க. அல்லாஹ் சில மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்கிறான், நீங்க இந்த ஊருக்கு போங்க, இந்த கிராமத்துக்கு போங்க, இந்த கிராமத்தை அழிச்சிட்டு வந்துருங்க. அத்தனை பேர் பாவிகளா இருக்கான், அழிச்சிட்டு வந்துருங்க. அல்லாஹ் சொல்லி அனுப்புவது என்ன தெரியுமா? ஹத்மம் மக்தியா, மறுபரிசீலனை இருக்கக்கூடாது, போது அழிச்சிட்டு வந்துடணும். அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று மலக்குமார்கள் அப்படியே இந்த கிராமத்திற்கு இறங்கி வருகிறார்கள். இறங்கி வருகின்ற நேரத்தில், கிராமத்தை நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு அழகான குழந்தை பள்ளியில் உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற குர்ஆனை ஓதிக் கொண்டிருந்த அந்த சத்தத்தை கேட்டு வந்த மலக்குமார்கள் திரும்ப போனாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் கேட்டான், ஏன் திரும்பி வந்தீங்க? மறுபரிசீலனை வேண்டாம் என்று சொன்னேனே. மலக்குமார் அல்லாஹ்ட்ட கேட்காங்க, ரப்பே ஒரே ஒரு சான்ஸ். யாருக்காக? அந்த குழந்தைக்காக. அந்த குழந்தை வைத்திருக்கிற குர்ஆனுக்காக, அந்த குழந்தை ஓதுகின்ற மனைவி மொழியிலே ஓதுகின்ற அந்த குர்ஆனுக்காக, குழந்தைக்காக அவரை மொத்த ஊரையும் மன்னிச்சிடலாமே, அவளை பாதுகாத்துடலாமே என்று சொல்லும்போது அல்லாஹ் சொன்னான், உங்களை சாட்சியாக வைத்து சொல்கிறேன், அந்த குழந்தைக்காக, குர்ஆனுக்காக அந்த கிராமத்தை 40 வருடம் அழிக்காமல் விட்டு விடுகிறேன் என்று அல்லாஹ் மன்னித்ததாக ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்தில் எத்துணை ஆபத்துக்கள் வந்த போதும், எத்துணை விதமான பேராபத்துக்கள் வந்த போதும், சுனாமி, நிலநடுக்கம் போன்ற எத்துணை இயற்கை சீற்றங்கள் வந்த போதும் நம்மை பாதுகாக்கின்ற சக்தி என்பது குர்ஆனுக்கும் அந்த குர்ஆனை தாங்கிய தீனுடைய அடிப்படையிலே மிக நேர்த்தியாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாத்தையுமே முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய பல சாதனங்கள் வந்துருச்சு. சுனாமியா அல்லது நிலநடுக்கமா, சிஸ்மோகிராஃபி என்கின்ற ஒரு கருவி இருக்கிறது, அது முன்கூட்டியே காட்டிடும். ஆனால் அந்த கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த பேராபத்தால் அழியக்கூடிய மக்கள் என்பது இருந்து கொண்டுதான் இருக்காங்க. எத்துணை விஞ்ஞானிகள் வந்தாலும், எத்துணை சாதனங்கள் வந்தாலும், உங்கள் குழந்தைகளை எத்துணை பெரிய பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்க வைத்தாலும், உலகத்தில் தலை சிறந்த அறிவியல் விஞ்ஞானிகளாக வந்தாலும், இறைவன் அழிக்க நினைத்து விட்டால் எந்த விஞ்ஞானத்தாலும் விஞ்ஞானியாலும் பாதுகாக்க முடியாது. அவன் தாங்கிய குர்ஆனும் ஹதீஸும், அவன் ஏற்றிருக்கின்ற அந்த மார்க்கம் தீனுடைய பக்தியை மட்டுமே பாதுகாக்கும். எனவே நாம் 2 விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தீனோடு சேர்ந்த வாழ்க்கை, அதே நேரத்தில் நம் குழந்தைகள் சமூக அக்கறையோடு வருகின்ற பட்டப்படிப்புகளும் அவர்களுக்கான அங்கீகாரத்தோடு சமூக பாதுகாப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 10,000 ரூபாய் சம்பளத்திற்காக வேண்டிய அனுப்புவது என்பது நம் சமூகத்திற்கான கட்டாயத்தை ஏற்படுத்தாது. அதே 10,000 ரூபாயை செலவு செஞ்சு அவனை பட்டதாரியாக அரசாங்கத்திலோ அல்ல தனியார் துறையிலோ ஒரு உயர் பதவிகளே அவனை நாம் அமர வைப்பதன் மூலமாக நிச்சயமாக இப்படி பல நூறு பட்டதாரிகளை உருவாக்குவதன் மூலமாக கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் நம் சமூகத்தை, நம்மை போன்றான இஸ்லாமிய மிகுந்து வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள்களை பாதுகாக்க முடியும் என்பதை மாற்றம் கருத்தில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னோமோ அதன் பிரகாரம் கட்டமைக்கக்கூட சூழ்நிலைகளில் நாம் ஒத்துழைப்பு பெற்று புரிவானாக. சொன்னதை கேட்பதற்கும் வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு ஜஸாஇ கூலிகளாக توبي بيوسف وآخر دعوانا الحمد لله. السلام عليكم ورحمة الله وبركاته.